வணக்கம்ங்க. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். அதுக்காக நான் கூப்பிட்டோம். இருடா. அது நல்லதா, கெட்டதா நீங்களே பாருங்க. என்னுடைய சப்ஸ்கிரைபர் தான் அவங்க. பானுமதி அப்படின்னு அவங்க. எந்த ஊரோ என்னமோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா இங்கிலீஷ்ல போடுறாங்க. அது வெளிநாட்டுல இருந்துட்டு போடுறாங்களோ, இல்ல அவங்க படிச்சதுக்காக ஒரு உத்தரவாதம் இதுதான் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் குடுக்குறாங்களோ என்னமோ தெரியல. நான் படிச்சிருக்கிறேன், நான் இங்கிலீஷ்லாம் போடுவேன் அப்படின்ட்டு. ஆனா தமிழ் நல்லா புரியுது போல இருக்குது. எனக்கு 60 வருஷம், 65 வருஷம் ஏதோ சொல்றாங்க. நான் நல்லா ஜாலியா இருக்கிறேன், ஹேப்பியா இருக்கிறேன். எங்களுக்கு தான் சுகர் இருக்குது. அ 105, 120 அப்படித்தான் நாங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறோம். உங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி போகுது? இந்த மாரி கேட்கறாங்க. அது எதுக்கு கேட்கறாங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அப்புறம் டீ குடிக்கிறது நம்ம கொஞ்சம் தான் டீ குடிக்கணும். அது நீங்க பெரிய கப்புல வச்சு குடிக்கிறீங்க. கப் எங்க இருக்குதா இங்க? காணோம். அந்த பக்கம் வச்சுட்டேன். நீங்க பெரிய கப்புல குடிக்கிறீங்க. நெறைய மெசேஜ் ஃபுல்லா போட்டு நெறைய ஒரு இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வீடியோவுக்கு கமெண்ட் போட்டு தள்ளியிருக்கிறாங்க. நான் சரியா பார்க்கல. அதுக்கப்புறம் பார்த்தேன், எதுலடா இருக்குதுன்னு பார்த்தா போட்டிருந்தாங்க. அப்ப பேர பார்த்தேன் பானுமதி. 65 வயசு ஏதோ சொல்றாங்க. நான் நல்லா இருக்கிறேன், ஹேப்பியா இருக்கிறேன். சுகர் 100 100 120 மேல தாண்டுதல். 105 சாப்பாட்டுக்கு முன்னாடி. சாப்பிட்டா 120. எனக்கு அப்படி இல்ல. நான் என்ன பண்ணிட்டேன்? டென்ஷன். என்ன டென்ஷனு? எனக்கு இருக்கிற வியாதி, எனக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலையும் டென்ஷனும் எனக்கு தெரியும். அத நான் உங்க உங்க உடம்பு, உங்க இது எப்படின்னு எனக்கு தெரியல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி. சுகர்னா எல்லாத்துக்கும் ஒரே சுகர்ல 84 வகை இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையா பொய்யான்னு கூட எனக்கு தெரியாது. டாக்டருக்கு தெரியும். ஒரு ஒரு கண்டிஷன் நான் இப்ப எனக்கு சுகர் வந்து 20 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு. எனக்கு 48லயே சுகர் வந்துருச்சு. 48ல வந்துச்சு. 48ஆ? ம். 47 அந்த இதுல வந்துருச்சு எனக்கு. அதே 20 வருஷம் ஆகப்போகுது எனக்கு சுகர் வந்து. 20 வருஷம் முடிஞ்சது. இந்த 20 வருஷம் நான் கடினமா போராடி அதிலிருந்து எதிலிருந்து எப்படி மீண்டு வரணும்? அ எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்? கண்ட்ரோல் தான் போயிருக்கும். இந்த ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி காசி போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப உடல்நிலை பாதிச்சது. அதிலிருந்து நான் வந்து ஒரு எதையுமே நான் வந்து கரெக்ட்டா எடுத்துக்க முடியல. கண்ட்ரோல் பண்ண முடியல. போனா போயிட்டு போது, வந்தா வரட்டும் அப்படின்னு அசால்ட்டா விட்டுட்டேன். அதனால நான் எதுவுமே கண்டுக்கல. 3 வருஷத்துக்கு அப்புறம் என்னையும் அறியாம ஒரு நாள் ஃபுல் டெஸ்ட் அனுப்பிச்சு விட்டு பார்க்கலாம். ரொம்ப நாளாயிருச்சு அப்படின்னு சைக்காலஜி டேப்லெட் குடுக்குறாருல, அந்த டாக்டர் தான் சொன்னாரு. நீங்க ஒரு டைம் ஃபுல் செக்கப் எடுத்து சுகர் டாக்டருக்கு அனுப்பிச்சு விட்டு பாருங்க அப்படின்ட்டு. அத அனுப்பிச்சுட்டு பார்த்தா 457 இருக்குது. கரெக்ட்டா 457 ஃபர்ஸ்ட் அன்னைக்கு எடுத்ததுல 350 என்னமோ சாப்பாட்டுக்கு முன்னாடி, சாப்பிட்டதுக்கு அப்புறம் 457 வந்துச்சு. அ இந்த இதுல இருக்கும்போது டாக்டருக்கு அப்புறம் தான் அனுப்பிச்சு விட்டேன். அனுப்பிச்சுட்டு 1 வாரம் ஆயிருச்சு அவர் எனக்கு மறுபடியும் மீட் பண்ணி பேசுறதுக்கு. வீடியோ கால் வந்தாங்க, பேசுனாங்க. அது பேசிட்டு அவங்க ஏதோ டேப்லெட் எழுதி குடுத்தாங்க. பழைய டேப்லெட் அவர்கிட்ட தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதே தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இது பாரு லேட் ஆயிருச்சு அப்படின்னாங்க. இல்லைங்க சார் ரொம்ப மறந்துட்டேன். மனசு சரியில்ல அதனால விட்டுட்டேன் அப்படின்னேன். அப்புறம் எழுதி குடுத்தாங்க. அதுக்கப்புறம் சுகர் ரொம்ப ஹெவியா இருக்குது அப்படின்ட்டு ஏதோ அவங்க எழுதி ஊசி இன்சுலின்னும் மெடிசின் எழுதி குடுத்தாங்க. அந்த இதுக்கு கண்ட்ரோல் ஆகல. 1 மந்த் யூஸ் பண்ணா 1 மந்த்துக்கு ஒரு 70 70 என்னமோ 70, 80 அந்த அளவுக்கு தான் குறைஞ்சிருந்துச்சு. ஆனா வந்து அது திரும்பவும் அப்படியே தான் இருந்துச்சு. சாப்பாட்டுக்கு முன்னாடி இருக்கிற சுகர் அதே கண்ட்ரோல்லயே இருந்துச்சு. என்ன பண்றதுன்னே அவருக்கு புரியல. அதுக்கப்புறம் திரும்பவும் இப்ப மறுபடியும் மாத்தி எழுதி குடுத்துருக்காங்க. இப்ப வந்து 1 வாரம் 1 வாரம் ஆயிடுச்சு. நான் 1 வாரம் கன்டின்யூவா போட்டுட்டு இருக்கிறேன். நான் 35 நாளுக்கு எழுதி குடுத்தாங்க. அந்த 35 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலான்ட்டு. இப்ப டேப்லெட் வந்து காலையில 2, நைட் 2, நைட்டு 3. கொலஸ்ட்ராலுக்கு 1, சுகருக்கு 2 குடுத்துருக்காரு. கொலஸ்ட்ரால் வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்குது அப்டின்னாரு. ஆ லிவர் ப்ராப்ளம் இருக்குதுன்னாரு. லிவர் ப்ராப்ளம் அப்டின்னா, அந்த கொலஸ்ட்ரால் தான் அதுல போய் கொஞ்சம் லைட்டா ஃபார்ம் ஆயிருக்க மாட்டிருக்கு. அது சொன்னாரு. ஆ நான் என்னன்னா, இன்னும் கொஞ்ச நாள் கூட ஸ்ட்ரோக்கு இந்த ஹார்ட் அட்டாக் வர்ற அறிகுறி இருக்குது, வந்திருக்கும் அப்டின்னாரு நான் சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோல. அதுக்கு அந்த அம்மா டாக்டர் சொன்னாராமா, ஸ்ட்ரோக் வந்துரும்னு சொன்னாங்களாமா. இன்னும் கொஞ்ச நாள் போனா என்னங்க என்கிட்ட சொன்னது தாங்க நாங்க சொல்ல முடியும். ஏதோ ஒரு இதா பொருட்டா பேசி ஒரு ஃபுல்லா அது கமெண்ட் பண்ணி விட்டுருக்காங்க அத்தனையும். அவங்களுக்கு மனசுக்குள்ள என்னை பார்த்தா எப்படி வெறுப்பா தெரியுதா என்னன்னு தெரியல. ஆப்போசிட்டா பேசுறாங்க. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை சொல்லுங்க? உங்கள ஏதாவது நான் அதுக்கப்புறம் பேசுறேன்னா ஒன்றை இல்ல புடிச்சு பயங்கரமா திட்டுறேன் நான் வீடியோ போட்டு. மொதல்ல பயங்கர ரெப்பன் ரைட் வாங்கி விட்டுருவேன். திட்டி என்ன பிரயோசனம்? என்ன வரப்போகுது? இல்ல நீங்களும் தான் நான் விட்டு அத அப்படி பேசி, உங்களுக்கு இதுல குறை, அதுல குறை, அது சுத்த, இது சுத்தன்னு சொன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாரி இருக்கும். என்னைய வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா அது முடியாது. ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மென்டாலிட்டி இருக்கும். அதுபடித்தான் போவாங்க. உலகத்து மக்கள் ஃபுல்லா ஒருத்தர் விஜய் சொல்லவே கேட்கணும் அப்படின்னா யாரு கேட்பாங்க? அதுக்குன்னு சில மனிதர்கள் ஒதுக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க கேட்பாங்க. இந்த தமிழ்நாட்டுல வாழ்ற மக்கள்லாம் அவங்க பேச்சவே கேட்கணும்னா முடியுமா? நீ காலையில 8 மணினா 8 மணிக்கே டிஃபன் சாப்பிடு. 5 மணிக்கே படுத்து தூங்கிறோம்னு முடியுமா? தனிப்பட்ட மனுஷன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு உரிமை இருக்கு. அந்த உரிமைய தடுக்கிறதுக்கு யாருக்குமே இது இல்ல.
அது மாதிரி சும்மா மெசேஜ் போட்டு வரைஞ்சதில் உங்களுக்கு என்னங்க கிடைக்க போகுது சொல்லுங்க. உங்களை ஏதாவது நான் பேசுறேன்னா உங்களை பற்றி ஏதாவது கேட்குறேன்னா நம்ம பாட்டில் நான் போகிறேன், நீங்கள் பாட்டில் நீங்கள் இப்போ எந்த ஊர் என்ன கூட எனக்கு தெரியாது. சொல்லி போட்டு வாட்டிட்டு இருக்கிறீங்க. சின்ன கப்பில் குடித்தாலும் பெரிய கப்பில் குடித்தாலும் நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோதான் குடிப்போம். அதுக்குன்னு ஓவரா ஒரு 10 லிட்டரு டீ குடிச்சிட முடியுமா? காப்பி குடிச்சிட முடியுமா? முடியாதுல்ல. சிலதெல்லாம் அது என்ன சொல்றதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன் எதுக்கு இப்படி பேசுறாங்க? ஏன் அப்படின்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆ? என்ன எதுக்காக இப்படி பேசுறாங்கன்னு எனக்கு புரியவும் இல்ல. நீங்க சொன்னதையும் நான் சின்ன டம்ளர் மாத்தி குடிக்கணும்னா, குடிக்க மாட்டேன். ஏன்னா கப்பல் குடிக்கிறது எப்பவுமே கப்பல் குடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுடாம இருக்கும். அதனால. அது கம்மியா இருக்கட்டும், பெரிய கப்பா இருக்கட்டும். இன்னும் ஒருத்தர் பெரிய கப்புலயே கொஞ்சமா குடிப்பாங்க. அதுவும் குடிக்கிறாங்க. கூல் ட்ரிங்க்ஸா இருந்ததுன்னா, அது வேற கப்புல குடிப்பாங்க. ஒருத்தர் ஒரு அப்புறம் இன்னொன்னு என்னமோ ஒரு நாள் சொல்லியிருந்தாங்களே. இது இது எதுக்கு சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. சப்போஸ் உங்களுக்கு டைம் பாஸ் ஆகுறதுக்கா என்னுடைய வீடியோ பாருங்க. பார்த்துட்டு பேசுங்க. உங்களுக்கு என்னென்னலாம் மனசுக்குள்ள தோணுதோ அதெல்லாம் பேசுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பாட்டுல கேட்டுட்டு போய்க்கிட்டே இருக்க போறேன். என்ன பண்ண முடியும்? சரி உங்க மண்ணுல வந்து அடுத்தவங்கள இது மாதிரி ஏதோ ஒரு குற்றம் கண்டுபிடிச்சு சொல்லணும்னு உங்களோட மைண்ட் துடிக்குது. சொல்றீங்க. ஓகே. ஆனா அத கேட்டு நடக்கணுமே யாராவதோ. சின்ன இதுல தான நான் பண்ணவா போறேன். எனக்கு எப்படி தோணுது, எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதான் பண்ணிட்டு போ முடியும். என்ன? எனக்கு ஒரு நிமிஷம் அத சொன்னா எனக்கு ஒண்ணும் முடியல. சரி இருக்கட்டும் எல்லாரும் கடவுள் அருளால நீங்க எல்லாம் நல்லா இருங்க எல்லாருமே. யாருக்கு யாரும் இது வந்து நம்ம எதையுமே இந்த உலகத்துல இருந்து சம்பாதிச்சு மிச்சம் பண்ணி கொண்டு போறதில்ல. போறப்ப கூட வராது எந்த சொத்துமே. துணி கூட உருவிட்டு 2 ஒடுக்கும்போத துணி போட்டு தூக்கி உள்ள போட்டு போறாங்க. ஒரு மூக்குத்தியாவது விட்டுருவாங்களா? தோடாவது விட்டுருவாங்களா? ஆ? ஒண்ணுமே விடமாட்டாங்க. நீ ஏதாவது அதுக்கு உடம்புக்குதே நெறைய பார்ட் வேலை செய்யும்போது அத கூட பிச்சுக்கிட்டு தான் தூக்கி போட்டுருவாங்க உள்ள. அந்த மாரி போகுது. நம்ம போறப்ப என்ன கொண்டுட்டு போறோம்? ஒண்ணுமே பண்ண முடியாது. எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. சொல்லியிருக்கிறாங்க. ம். எங்க பூனைக்குட்டி இப்ப தான் வந்து கூப்பிடுச்சு. நான் போய் திறந்து விட்டேன். வரல. இப்ப திரும்பவும் கத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றது? அது அவங்களுக்குள்ள இது நான் சாத்திட்டு வந்துட்டேன் கதவு மாட்டி. க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த இன்னொரு பூனைக்குட்டி அவங்க ஆயா சத்தம் கேட்டு போய் பார்க்குறாங்க. நம்மளாம் போய் கூட்டிட்டு வந்துரலாமான்ட்டு. இங்க என்ன பண்றது? சரிங்க பானுமதி நல்லா இருக்கீங்களா? நல்ல கமெண்ட் போடுங்க. நான் நல்லா ஜாலியா ஜிம்கான நான் கேட்டுட்டு இருந்துக்கிறேன். சரிங்களா? ஐயோ! ஐயோ! என்ன பண்றது? ஆ. பாருங்க. அப்படியே என்னுடைய வீடியோ பார்த்து உங்களுக்கு சந்தோஷப்பட்டீங்கன்னா போதும். என்னைய கமெண்ட் பண்றதுக்கு சந்தோஷம் வேணும்ல. ஒருத்தர் பண்ணணும்ல. அந்த மாரி நீங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அதே போதும். அந்த ஒரு இதே போதும். யாராவது ஒருத்தர் வீடியோ பார்த்து, "ஹீ" அப்படின்னு சிரிக்க மாட்டாங்களா? சொல்லுங்க. அந்த ஒரு இது மட்டும் போதுங்க. எனக்கு வேற எதையும் நான் எதிர்பார்க்கல. ம். அந்த மாரி போய்க்கிட்டு இருக்குதுங்க காலம். "ஹீ" அப்படின்னு சிரிக்குது. பாருங்க வீடியோ பாருங்க. இன்னும் இதுல எத்தன குறை இருக்குதோ! அவங்க ஏன் செல்வலட்சுமி எதுக்கு என்னைய பானுமதின்னு சொல்றேன். என்னைய வந்து ஏன் ப்ரிப்பேர் போட்டு வாங்குறீங்கன்னு கூட கேளுங்க. பானுமதி போட்டு திட்டிட்டே கிடக்குறாங்கன்ட்டு. நீங்க போட்டீங்கன்னா நான் பேசுறேன். நான் என்ன பண்ணட்டும் அதுக்காக? எதையாவது நான் பண்ண முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். தங்கம், என்னடா பண்ணட்டு? சரி பாருங்க மறுபடியும் அவங்கள பேசலாம் அப்புறம்.